டாக்டர் நான் நல்லா தான் சாப்பிட்றேன். ஆனாலும் எனக்கு கை கால்ல வலி இருக்கு. எப்பவுமே உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு. முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு. மன அழுத்தமும் கூடவே இருக்கு. சத்து குறைபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் நான் நல்லா தானே சாப்பிட்றேன். இந்த கேள்வி நெறைய பேர் மனதுல இருக்கு. சில பேர் டாக்டர் கிட்ட டைரக்ட்டா அத கேட்குறாங்க. நம்ம உடம்பு அப்படிங்கிறது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த உணவு நம்ம உடல் எப்படி உறிஞ்சுது, நம்ம உடம்புக்குள்ளே எப்படி அப்சர்வ் ஆகுது, அதை பொறுத்து தான் அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்குதா, இல்லை அது கழிவுகளோடு சேர்ந்து வெளியேறுதா அப்படிங்கிறது தான் நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் அந்த உணவை கரெக்டான முறையில் சாப்பிடாததுனால அது உடம்புல போய் சத்துக்களாக சேராமல் கழிவுகளாக வெளியாயிருது. 40 வயதுக்கு மேலே நிறைய பேருக்கு இந்த 4 சத்துக்கள் குறைபாடாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அதில் முதல் சத்து குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். டாக்டர் நான் நல்லா தான் சாப்பிட்றேன். ஆனாலும் எனக்கு கை காலில் வலி இருக்குது. எப்பவுமே உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது. முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. மன அழுத்தமும் கூடவே இருக்குது. சத்து குறைபாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நான் நல்லா தானே சாப்பிட்றேன். இந்த கேள்வி நிறைய பேர் மனதில் இருக்குது. சில பேர் டாக்டர்கிட்ட டைரெக்டாக அதை கேட்குறாங்க. நம்ம உடம்பு அப்படிங்கிறது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த உணவு நம்ம உடல் எப்படி உறிஞ்சுது, நம்ம உடம்புக்குள்ளே எப்படி அப்சர்வ் ஆகுது, அதை பொறுத்து தான் அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்குதா, இல்லை அது கழிவுகளோடு சேர்ந்து வெளியேறுதா அப்படிங்கிறது தான் நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் அந்த உணவை கரெக்டான முறையில் சாப்பிடாததுனால அது உடம்புல போய் சத்துக்களாக சேராமல் கழிவுகளாக வெளியாயிருது. 40 வயதுக்கு மேலே நிறைய பேருக்கு இந்த 4 சத்துக்கள் குறைபாடாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அதில் முதல் சத்து குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12. 40 வயசுக்கு மேலே நம்மளுடைய அமிலத்தன்மை, வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையோட அளவு HCl நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட அளவு கம்மியாகுது. அதனால் நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து வைட்டமின் B12 அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு குறைஞ்சு போயிடுது. இதனால் நிறைய பேருக்கு வைட்டமின் B12 குறைபாடு இருக்குது. இன்னொரு விஷயம், டாக்டர் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு தான் வைட்டமின் B12 குறைபாடு இருக்கும், நான்லாம் அசைவம் சாப்பிட்ற ஆள் டாக்டர், எனக்கு எப்படி இந்த வைட்டமின் B12 குறைபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. நீங்கள் செரிமான கோளாறுக்காக அடிக்கடி மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை சர்க்கரை வியாதிக்காக மெட்ஃபார்மின் வகையான மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வைட்டமின் B12ஓட அப்சார்ப்ஷன் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இதனால தான் நீங்கள் அசைவ உணவுகள் சாப்பிட்டும் வைட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டும் உங்களுக்கு சத்து குறைபாடு இருக்குது. ரெண்டாவது, வைட்டமின் D சத்து குறைபாடு இருக்குது. இது நிறைய பேருக்கு இருக்குது. சூரிய வெளிச்சத்தில் நம்ம போடுறதே இல்லை. இதனால் வைட்டமின் D சத்து குறைபாடு நிறைய பேருக்கு இருக்குது. மூன்றாவது, மெக்னீஷியம் சத்து குறைபாடு. இப்போது இயற்கையாகவே மண்ணிலிருந்து விளையக்கூடிய காய்கறிகளில் பழங்களில் நமக்கு மெக்னீஷியம் சத்து கிடைக்கல. ஏன்னா மண்ணிலே அந்த மெக்னீஷியம் குறைவாக தான் இருக்குது. அதுவும் 40 வயதுக்கு மேலே போகும் பொழுது உணவில் இருக்கக்கூடிய இந்த மெக்னீஷியம் சத்தை உட்கிரகிக்கக்கூடிய அளவும் நமக்கு குறைஞ்சி போயிடுது. ஏன்னா பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய என்சைம்ஸு, செரிமானத்துக்கு தேவையான சில என்சைம்ஸ் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால சில நுண் ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்ஸ் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த மெக்னீஷியம் குறைபாடுனால நிறைய பேருக்கு மன அழுத்தம் உண்டாக ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அவங்க உடம்புல எப்போவுமே ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே மெக்னீஷியம் குறைபாடுனால தான் வருது. நாலாவது, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரதச்சத்து கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதுனால இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் நமக்கு கம்மியாக இருக்கும்போது முடி கொட்டுதல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, தோலில் சுருக்கங்கள் சீக்கிரமாகவே வருது, தசை இழப்பு, இதனால் கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதை பார்க்கலாம். இந்த 4 விதமான சத்து குறைபாடு சமீப நாட்களாக நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். உணவு முறைகளை எப்படி நம்ம மாற்றி அமைக்கணும், அதன் மூலமாக நம்ம உடம்பு நிறைய அந்த சத்துக்களை உட்கிரகிக்கிறதுக்கு எப்படி நம்ம உடலுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்ஸ் மெத்தட்.
நம்ம குடலில் தொடர்ந்து கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா உணவுலேருந்து சத்துக்கள் உட்கிரகிக்கக்கூடிய விகிதம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் நம்ம வேதிக்கு மருந்து எடுத்துக்கும் போது உடலுக்கு நோயே வராது அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கூற்று. 2வது, நம்ம இரும்புச்சத்து இருக்கக்கூடிய தாவர உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கூட கண்டிப்பாக வைட்டமின் சி சத்தும் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ கீரைகளை வந்து கொஞ்சம் புளி சேர்த்து சமைக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி நீங்கள் உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அந்த காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு வந்து எடுத்துக்கிறது நல்லது. சாலட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த சாலட்ஸில் இருக்கக்கூடிய மெயினாக அந்த கேரட்லலாம் வைட்டமின் ஏ வந்து இருக்குது. ஸோ இந்த வைட்டமின் ஏ அப்படிங்கிறது கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின். ஸோ இதை நீங்கள் கேரட்டை அப்படியே நீங்கள் பச்சையாக சாப்பிட்றத விட அதை சாலட் மாதிரி பண்ணி அதில் கொஞ்சம் தேங்காய் துருவலோ இல்லை வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்காக நம்ம வந்து ஆலிவ் ஆயிலோ இல்லை ஏதாவது தேங்காய் எண்ணெய் இப்படி ஏதாவது ஒரு கொழுப்பு சேர்ந்த பொருளும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமினை நம்ம உடம்பு ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும். 3வது, அந்த உணவுகளை வந்து நம்ம கரெக்டான முறையில் வந்து சமைச்சு சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அது நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஸோ சில உணவுகளை அந்த காம்பினேஷன் கரெக்டாக எடுத்துக்கணும். எப்போல்லாம் நம்ம மஞ்சள் சேர்க்குறோமோ அப்போல்லாம் மிளகு அது கூட வந்து கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்த ஒரு உணவுப் பொருளும் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் வந்து அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். புரதம் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறோன்னா அதை காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டோட வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ பால் எடுத்துக்கிறோன்னா அது கூட வந்து வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பாலோடு சேர்ந்து ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இல்லை அவல் எடுத்துக்கிறது, சிவப்பு அவல் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி புரோட்டீனோட கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம பாடியால் அந்த அமினோ ஆசிடை வந்து உடம்புக்கு தேவையான ஒரு விஷயமா மாற்ற முடியும். இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம பாரம்பரிய வழக்கப்படி சமைக்க கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சமையல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ளே வந்து சேர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் செரிமான சக்தியில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே போகும் பொழுது உங்கள் செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் இது கூட தண்ணீர் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஸோ உங்களுடைய செரிமான சக்தியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் செரிமானத்தை வந்து மிதமான முறையில் வந்து நடத்தும். இதனால் உங்களோட பாடியில் இந்த இன்சுலின் ஸ்பைக் ஆகிறதும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்களுமே வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். 2வது, உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. ஸோ மென்று சாப்பிடும்பொழுது வாயிலே உணவு செரிமானம் 40% வரைக்கும் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இந்த கார்போஹைட்ரேட் செரிமானம் வாயிலே நடக்கும் பொழுது உங்கள் உடம்புக்கு இன்சுலினோட தேவையும் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் சத்துக்கள் முழுதாக வந்து உங்கள் உடம்புல உறிஞ்சப்படும். ஸோ இந்த ஒரு 2 விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ செரிமானம் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல ரொம்ப கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து போக ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது பயிறு வகைகள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா வயிறு வந்து உப்புசமாயிடும். ஸோ புரோட்டீன் கிடைக்கணுமே டாக்டர், ஆனால் இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு வயிறு உப்புசமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி நொதிக்க வச்சு வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்க உடம்பால் அதை ஈஸியாக செரிக்க முடியும். ஸோ செரிமான சக்தி ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கும். இன்னைக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உருவாகக்கூடிய 4 முக்கியமான ஊட்டச்சத்து குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நாம் எப்படி உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 டேஸ் பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோக பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 டேஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம்,
டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர்.